ஐயா ஒரே விஷயம் ஐயா, தொடர்ந்து இருக்கிற இந்த ஒரு மாசத்தோட குழப்பம் ஐயா தெளிவா என்ன சொல்றீங்க? அன்புமணிக்கும் உங்க தொண்டர்களுக்கும் சொல்ல வேண்டிய கருத்து 2026 அப்புறம் உனக்கு அந்த பதவி கொடுக்குறேன்ப்பா ஐயா என்ன சொல்லுவாங்க? கோர்வே சொன்னீங்கன்னா. நீங்க சொல்ற மாதிரியே இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் மாறி போயிட்டோம். அது வரைக்கும் நீங்க தான் தலைவர்னு சொல்றீங்க? அது வரைக்கும் நான் தான் தலைவர். அதாவது இதை நிறுவிய நான் ஒரு தலைவர் பதவி தான். வேற நான் கூட்டணி சேர்ந்து கூட்டணி மந்திரி சபையில் போய் மந்திரி அந்த சீட்டு அந்த மாதிரி எப்பொழுதும் எந்த காலத்திலையும் சத்தியமாக அமைச்சர் பதவிக்கு அரசியல் அந்த மாதிரி இதுக்கும் நான் போக மாட்டேன். தலைவர் பதவி ஏன்னா அது இவருடைய நடத்தையினால, அதாவது நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டினேன். அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பகிரங்கமாக சொன்னேன். ஒருவர் லேசாக இவரை விமர்சித்தார். 19 பேர் மொத்தம் நிர்வாக குழு. ஒருவர் இவரை லேசாக விமர்சித்தார். அது நல்ல விமர்சனம். அப்பொழுது பாய்ந்தார். அவர் துப்பாக்கி இருந்தால் சுட்டிருப்பார் அவரை அந்த அளவுக்கு பாய்ந்தார். அப்புறம் மற்றவங்களாம் கருத்து சொன்ன ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. பயந்து எல்லாம் யாரும். அதோடு இந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் நான் சொல்லி நீ இப்படி சொல்லு இப்படி பேசு அப்படின்னு நான் சொல்லி கூட வந்திருக்காங்கன்னு அது வேற சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், நம்முடைய தலைவருக்கு தலைமை பண்புகள் இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள். அது இல்லை என்று பகிரங்கமாக சொன்னேன். அந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் நீங்கள் கேட்டாலே சொல்லுவார்கள். அதனால் அதுவும் ஒரு காரணம். யாரிடமும் தொலைபேசியில் பேச மாட்டார், பார்க்க முடியாது. இப்போ தான் கூவி அழைக்கிறார், வாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு போங்க, ஆமாம் களைப்பாக இருக்கிறீங்க, தண்ணி குடிங்க, ஒரு ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த ஃபோன் நம்பரில் என்னோட கதையுங்கள்.